சொல்லுடா என்னாச்சு? ஓ நீ அத சொல்றியா? சொல்லுடா என்ன பண்ணலாம்? அக்கா போய் க்ளே எடுத்துட்டு வந்துருங்கக்கா. சரி ஓகே நான் போய் க்ளே எடுத்துட்டு வந்து நீங்க விளையாடிட்டு இருங்க. எனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தான் தெரியும். அவளோட கிளே தானே, அவ தான் எடுத்து வச்சிருப்பா. எனக்கு அதை பத்தி தெரியாது. அவளே வந்துடுவா. அம்மா என்ன நீங்களும் இவ கூட வந்துட்டீங்க? இல்ல அவ கிளேல விளையாட போடான்னா எனக்கும் வீட்டுல வேலை இல்லை. ஸோ அதான் இவளையும் பார்க்கலான்னு வந்துட்டேன். நீங்க விளையாடுங்க, நான் பாக்குறேன். ஓகேடா மாமா இருங்கம்மா. க்ளே மிக்ஸ் கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம்? எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கிளேவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரியம்மா வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா இவங்க கிளே வச்சு மிக்ஸ் பண்ணி விளையாட போறாங்களா, அதான் நானும் பார்க்கலான்னு வந்தேங்க்கா. வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓ பரவாயில்ல, பசங்க விளையாடுறது பார்க்கறதே நல்லா தான் இருக்கும். ஓகே பசங்களா நீங்கள் விளையாடுங்க, நான் பார்க்குறேன். அம்மா கூட உட்காந்துட்டு. பெரியம்மா எங்களுக்கு மில்க் ஷேக் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் செஞ்சே தரல பெரியம்மா. மில்க் ஷேக்கா? இன்னொரு நாள் செஞ்சு தரேன்டா. நீங்கள் இப்போ விளையாடுங்க, அதுக்குள்ளேயே மில்க் ஷேக்குள்ளே போயிட்டீங்க. முதல்ல விளையாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நாமளா இப்போ க்ளே மிக்ஸ் விளையாடலாம். க்ளே மிக்ஸ் அது எப்படி? இப்போ எங்ககிட்ட இருக்கிற எல்லா கிளேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. எத்தனை கலர் இருக்குது பாருங்கள், 5 கலர்ஸ் இருக்குது. இன்னமும் எங்கிட்ட நிறைய கிளேஸ் இருக்குப்பா. ஆனால் இப்போதைக்கு எங்கள் அம்மா இதை வச்சு விளையாட சொன்னாங்க, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் உங்ககிட்ட விளையாடலான்ட்டு, ஷேர் பண்ணலான்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். பவுல்லையா? ஆமாம், ஒன்றுன்னா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு கூட என்ன கலர் மிக்ஸ் பண்ணலாம்? ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேணாம், பாதியாக எடுத்துக்கோ. சரி ஏதோ ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு வித் ரெட்டு. இது லைட் ரெட்டாக இருக்குது, டார்க்காக இல்லை. இது ஒரு ரெட்டாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாமா? ஐயோ என்ன கலர் இது? அதே ரெட் கலராக வருது போல், ஆரஞ்சு கலரே தெரியாமல் போதேம்மா. ஆமாம், எது கலர் டாமினேட் நிறைய இருக்கோ அதுதான். இப்போ இருங்க நம்ம வேணால் இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அதே ஆரஞ்சு கலர்லேயே. அப்போனா ஆரஞ்சு கலரில் இருக்கா பார்க்கலாம். மா அப்போ கூட வராது போலம்மா, அப்போ கூட ரெட் கலர் தாம்மா நிறைய இருக்கீங்க பாருங்கள், வரமாட்டேங்குது. சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் இதே வச்சு விளையாடுறோம். இப்போ இந்த கலர் ஒன்று ரெடி ஆகிடுச்சா? இது கூட வேறு என்ன மிக்ஸ் பண்ணலாம்? இது கூட நம்ம என்ன ப்ளூ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்னது ரெட் கூட ப்ளூ? அது பிளாக் ஆகிடாது? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதுலேயே பண்ணலாமா? இல்லை வேணாம், இரு நம்ம ப்ளூவும் க்ரீனும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். க்ளே எடுக்கும் போதே சூப்பராக அழகாக இருக்குது. கை சில்லுன்னு அது ஒரு மாதிரி கொலைன்னு அழகாக இருக்குங்க பாருங்கள். அது பிடிச்சி எடுக்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். க்ரீன் வித் ப்ளூ செம்ம காம்பினேஷன், நல்லா இருக்குல்ல? என்னோட செலெக்ஷன் சூப்பரில். கையில் இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக புச்சுக்குன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ வெயில்குள்ளெல்லாம் போயிடுது. அதால் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து விளையாடணும். திரும்ப வீட்டுக்கு போக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அப்படியே வாயில் க்ளே எல்லாம் கெமிக்கல்ல. அம்மா இருங்கம்மா, நீங்கள் வேறு அதுக்குள்ளே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 2 கலர் மிக்ஸ் பண்ணி இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு கலராக இருக்குல்ல, ப்ளூவும் இல்லை க்ரீனும் இல்லை, ப்ளூ வித் க்ரீன். ஐயோ ரெண்டும் ஒட்டிக்கிச்சு. இருங்க அதை பாருங்கள். இது ரெண்டுத்தையும் இப்போ திரும்ப நம்ம ஒன்று சேர்ந்து விளையாடினா செம்மையாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக புச்சுக்குன்னு இருக்குது. அப்படியே போட்டு எடுத்தோன்னா இதோட மல்டி கலராக போயிட்டே இருக்கு பாருங்கள், ஷேடாக தெரியுது. என்னது ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ க்ரீன் 4 கலரும் ஒன்று சேர்ந்தா என்னாச்சு? மா ஏதோ அழுக்கு கலர் மாதிரி ஆயிடுச்சுமா, போமா. அச்சோ சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன மிக்ஸ் பண்ணலாம்? இப்போ ஆரஞ்சு கூட வேறு ஏதாவது டார்க் கலர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அது மிக்ஸ் பண்ண தானே ஆரஞ்சோட இது தெரில. இப்போ என்ன நம்ம க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணலாமா? என்னது க்ரீன் கலர் தான்? இல்லை வேணாம் இருங்க நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம ஆரஞ்சு கலர் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். ஆரஞ்சு கலருக்கு அப்புறம் வேறு என்ன கலர் எடுக்கலாம்? இது சூப்பர் அழகாக இருக்குது பாருங்க. இதில் வரவே மாட்டேங்குது, இது என்னன்னே தெரியல. இது எடுத்துட்டோமா? இப்போ இதை நம்ம உருண்டையாக செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னே இருங்க நம்ம இதில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் க்ளே தான் மிக்ஸ் பண்ணணுமே. ஒழுங்காக விளையாடுங்க. அதுக்குள்ளே என்ன அம்மா இங்கே பாருங்கள், ஆரஞ்சு வித் ப்ளூ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். அப்படியே ரொம்ப எக்ஸ்பெண்டாக
சூப்பராக இருக்குல்ல, அப்படியே பானை எல்லாம் இருக்குமே அந்த கலர் வந்துருச்சு பாருங்க. இந்த பானை எல்லாம் சுட்டுட்டு இது மாதிரி தான் இருக்குமே, பாதி பாதி கலர். சூப்பராக இருக்குல்ல, இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நம்ம வேணால் ப்ளூ கலர், ரெட் வித் ப்ளூ அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கூடவே இருங்க, க்ரீன் எடுத்துக்கலாம். அக்கா என்னக்கா எல்லா கலரும் எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஆமாம் இருங்க எல்லா கலரையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ மல்டி கலராக இருக்குது பாருங்கள், அப்படியே ரவுண்டாக சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அப்படியே எடுக்க கிளேனா கிளே தான், சூப்பராக இருக்குது. கிளே வச்சு விளையாடுறது தான் ஜாலியாக இருக்குது. இருங்க இதெல்லாம் விளையாட்டு வரம்மா. என்ன விளையாட போறீங்க? நாங்கள் உள்ளே போட்டா அம்மா இருங்கம்மா, பாருங்கம்மா கிளேல விளையாடினா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே இழுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் அதை மாற்றிக்கலாம். சேஃபாகவும் இருக்கும் இது நம்மளுக்கெல்லாம். நம்ம வேணால் வீட்டில் போய் விளையாட முடியும், எல்லா பசங்க கூட இல்லைன்னா அதுக்கு வேற நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அதில் கிளே இருந்தால் நம்ம பாட்டும் விளையாடிக்கலாம்ல, யாருக்கு பதில் சொல்ல வேணாம்ல. இங்கே பாருங்க எப்படி டார்க் கலர் ஆயிடுச்சு, இருந்த எல்லா கலரும் காணும். எது டாமினேட் கொடுத்துருச்சு? எல்லோ வித் க்ரீன் நினைக்கிறேன், ப்ளூ வித் க்ரீன் ரெண்டும் தான் ஓவராக பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் தனித்தனியாக இருக்குல்ல, இந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம பல்காக எல்லா 5 கலர்லேயும் ஒன்றா போட்டோம்ல, அதுலலாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் போச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே இழுக்க எவ்வளோ அழகாக வருது, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குப்பா இது. வா சூப்பர், எவ்வளோ குட்டியாக இருக்கு பாரு இந்த பெட்டு. வா இது கூட என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, இதுமாதிரி தட்டி என்ன பண்ணுவாங்க? இல்லை ஏதோ ஒரு ஷேப் எடுத்தோன்னா அவ்வளோ முடிஞ்சு. கிளேல ஷேப், அப்புறம் கிளே மிக்ஸ் பண்ணலாம் நம்ம. இன்னொன்று கிளே மிக்ஸ் அது எப்படி இருக்கும், கிளே கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணி அது ஒன்று போட்டால் சூப்பராக இருக்கும். அது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இருங்க நம்ம இதையே முதல்ல மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ணா நீங்கள் லீவ் எடுங்கண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் லீவ் எடுக்காமல் இருக்கீங்க. அப்படி இல்லைடா, நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தான் எடுத்தனே. எல்லா கிளேயும் சூப்பராக இருக்குது. அது அப்படியே அமுக்கி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே கை ஃபுல்லாக அப்படியே கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்குது. என் ஹேண்டு அதெல்லாம் சூப்பர் சாஃப்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த கிளே. இங்கே பாருங்கள், அப்படியே இடுக்க அப்படியே ஐஸ்கிரீம் போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. கிளேல விளையாடுறது ஜாலி தான், ஜாலி. வா இங்கே பாருங்க, இது ஒரு தட்டு வச்சு நம்ம இது ஃபுல்லாக சைடு எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் தட்டு ஷேப்பு வெளியே வரப்போகுது. என்ன சொல்றீங்க? அது எப்படி வரும்? ஆமாம் தட்டு ஷேப் வரும் பாருங்க. இப்போ எடுக்கலாமா? இருப்பா, முதல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ பாருங்க நம்ம எடுக்கலாம். 1 2 வரமாட்டேங்குது. 1 2 போங்க. வெறும் கம்பெனி தான் நிற்குதே, அதில் இருந்த நம்பரே காணும், எங்கே போச்சுன்னே தெரியல. நல்லா பாருங்கள், அமுக்கி பார்க்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. கிளேனா கிளே தான், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஷேப்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. கொழுக்கட்டை பிடிக்கலாம், மாவு உருட்டலாம், எல்லாமே சூப்பராக இருக்குது. வா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கிளேல விளையாடுறதே ஜாலி தான். ஐயோ என்ன வேற இது பழைய கலர் எடுத்து இதுக்குள்ளே இது பண்ணிட்டு இருக்கேன். காக்கா இருங்கக்கா ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் ஒரு பொம்மை பண்ணி பார்க்கலான்னு நினச்சோம், அது ஒரு தப்பா? நான் எப்போவுமே கம்னு வந்துக்கிறேன், நீ தான் சரி ஓகே வீட்டில் இருக்கமே பொம்மை தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டிங்க, அதெல்லாம் வெளியே வரல, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? சீக்கிரம்மா, நாங்கள் வேணா விளையாடுறோம், தள்ளுங்கம்மா. நீங்கள் எங்களுக்கு விளையாட சொல்லித்தரேன்ட்டு நீங்கள் தான் விளையாடிட்டு இருக்கீங்க, நாங்களும் விளையாடணும். சரிப்பா நீங்களே விளையாடுங்க, நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு எவ்வளோ நேரம் தெரியுதா, நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் வேணா உள்ளே போயிட்டா. அம்மா இருமா, எவ்வளோ அழகாக பண்ணுறோம். நாங்கள் இந்த பொம்மைக்கு பேர் வச்சுட்டு போமா. அது என்னடா நீ பண்ணும்போது பொம்மைக்கு பேர் தேவை நான் வைக்கிறது. அம்மா நான் பாரு மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அது எங்கேயும் காமெடியாக போயிடுச்சு. கிளேவையும் ஒழுங்காக பஞ்ச் பண்ணி வைங்க, எல்லாத்தையும் இந்த கவரோட இது ஃபுல்லாக மூடி வைங்க. அப்போ தான் கிளே நல்லா லைஃப் லாங் வரும். எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு விளையாடவே முடியாது. எல்லாத்தையும் அமுக்கி எடுத்து வச்சுட்டோம், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். பாருங்கள் கிளே மிக்ஸ் எப்படி இருந்தது.